சேனல் பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி தான். வாங்க என்னென்னு பார்க்கலாம். அவல் உப்புமாவும் வேர்க்கடலை சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கைக்குத்தல் அவல் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நிறைய குப்பை இருக்கும், அதெல்லாம் போயிடணும். நல்லா கழுவினா தான் நல்லா வாசனையாக இருக்கும். நான் நல்லா கழுவிட்டேன், எடுத்து வச்சுருக்கேன். இதில் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கழுவின அளவுக்கு தான் அவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா மண் வாசனை வரும். அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ முழுகிற அளவு தண்ணி சேர்த்து கூட உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டு மூடி வச்சு ஊறுற அளவுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊறணும். மூடி வச்சுருவோம், ஊறட்டும். இந்த அளவு தண்ணி சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தோம்னா குழஞ்சி போயிடும். இந்தளவு இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும் இது ஊறுறதுக்கு. இது ஊறி வரட்டும். இது ஊறுறதுக்குள்ளே உப்புமாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இது பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா குழஞ்சி போயிடும், கம்மியாக சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாகவே இருக்காது. இந்தளவு ஊறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் தான் சேர்க்க வேண்டியிருக்கும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு இது கூட பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நிறைய போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வேகணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாங்கள் அவலில் உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தட்டி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். தட்டி சேர்த்தா தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பேஸ்டாக்கி சேர்க்க வேண்டாம். 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகணும், நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அந்த மஞ்சளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நாம் சேர்த்த இஞ்சி, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் நல்லா குக் ஆகணும். இல்லைன்னா அந்த ராஸ்மெல் அப்படியே தான் இருக்கும். ராஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கணும். நல்ல பச்சை வாசனை போன பிறகு இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். தக்காளி பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் தக்காளி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நல்லா வதங்கின பிறகு இது கூட 1 கப் துருகின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்து நல்லா வதக்கிட்டோம்னா லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அமிச்சோம்னா கெட்டு போகாது. தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு இது கூட ஊற வச்சுருக்கிற அவல் சேர்த்துக்கணும். அவல் சேர்த்துட்டு அவல் உடையாமல் நல்லா சாஃப்டாக கலந்து விட்டுக்கலாம். ஜென்டலாக கலந்து விடணும், இல்லைன்னா நல்லா கூழ் மாதிரி உருண்டை உருண்டையாக ஆயிரும். நல்லா ஜென்டலாக கலந்து விட்டுட்டு அவல் சூடாகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். கொஞ்சமாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே சாப்பிட்றதுனா இறக்குறப்ப நாம் தேங்காய் துருகல் சேர்த்து இறக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடைசியில் தான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். நான் எல்லா அவலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அவல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுறதுனால அவல் சீக்கிரமாக உடையாது. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். எல்லா அவலையும் சேர்த்து கலந்த பிறகு இப்போது இது கூட 1/4 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், அவல் உப்புமா சூப்பராக தயாராகிடுச்சு.
அவ்வளோதான், நம்மளுடைய அவல் உப்புமா சூப்பராக தயாராகிடுச்சு. அவல் சூடான பிறகு நாம் எடுத்து சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். நான் இறக்குறப்ப தேங்காய் பூ சேர்த்துருக்கேன், அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக தேங்காய் சட்னியும் நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு வேர்க்கடலை சட்னி ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வரமிளகா, சின்ன துண்டு புளி, 4 பல் பூண்டு, ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வேர்க்கடலை சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை தாளித்து விட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.